அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். போலீஸ் மா அதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி செயல்பட்டு வரும் சைபர் அச்சுறுத்தல் தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரின் பெயரை பயன்படுத்தி வரும் போலி மின்னஞ்சல்கள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு போலீசார் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். போலீஸ் மா அதிபரின் பெயரை போலியாக பயன்படுத்தி சைபர் அச்சுறுத்தல் மற்றும் மிரட்டி பணம் பறிக்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு தற்போது செயற்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இது குறித்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினின் சைபர் பாதுகாப்பு மற்றும் திறந்த மூல விசாரணை பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை போலீசின் சைபர் குற்ற ஒருங்கிணைப்பு மத்திய நிலையத்தின் பெயரையும் போலீஸ் மா அதிபரின் பெயர் மற்றும் போலி கையொப்பத்தையும் பயன்படுத்தி அனுப்பப்பட்டு மிரட்டல் மற்றும் பணம் கேட்கும் மின்னஞ்சல் வலையமைப்பு குறித்து இதன் மூலம் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை வாழ் பௌத்தர்களின் புனிதமிக்க வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 27ஆம் திகதி முதல் ஜூன் 2ஆம் திகதி வரை வெசாக் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை முன்னிட்டு இறைச்சி கடைகள், இறைச்சி கூடங்கள், பந்தய மையங்கள், சூதாட்ட விடுதிகள் மற்றும் கேளிக்கை விடுதிகளை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் மே 30, 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய திகதிகளில் நாடு முழுவதும் உள்ள இறைச்சி கூடங்கள் மற்றும் இறைச்சி கடைகளை மூடவும் பல்பொருள் அங்காடிகளில் இறைச்சி விற்பனையை நிறுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை வெசாக் பண்டிகையை முன்னிட்டு கடந்த காலங்களில் அமைக்கப்பட்டிருந்த பேய் மாளிகைகள் மற்றும் விசித்திரமான நடனங்கள், பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாடு போன்றவற்றை முற்றாக தவிர்க்குமாறு வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள பெருமளவான காணிகளை விடுவிக்க நடவடிக்கை மிக விரைவில் எடுப்போம் என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் உள்ள காணி விடுவிப்பு தொடர்பில் வடமாகாண ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவ்வாறு தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியவின் பெயர், புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை பயன்படுத்தி உருவாக்கப்படும் போலி செய்திகளை நம்ப வேண்டாம் என்று பிரதமரின் அலுவலகம் அறிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் போலி காணொலிகள் மற்றும் பிரதமரின் புகைப்படத்தை உள்ளடக்கி தயாரிக்கப்பட்ட போலி பதிவுகளை சமூக ஊடகங்களில் சில தரப்பினர் வெளியிட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பல்வேறு தொழில் முனைவோர் வேலைவாய்ப்புகள் மற்றும் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வரி கொள்கைகள் தொடர்பான போலி செய்திகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி இவ்வாறான போலி செய்திகள் உருவாக்கப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. இத்தகைய செய்திகளை நம்ப வேண்டாம் என்றும் இது குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் பொதுமக்களிடம் பிரதமரின் அலுவலகம் கேட்டுக்கொண்டுள்ளது. தேசிய சுதந்திர முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜயந்த சமரவீரவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தால் தேசிய சுதந்திர முன்னணிக்கு வழங்கப்பட்ட வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு விசாரணையில் முன்னிலையாக தவறியதால் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2 நண்பர்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாய் தர்க்கம் முரண்பாடாக மாறிய நிலையில் மதுபோத்தலால் குத்தப்பட்ட படுகாயமடைந்த சம்பவம் நேற்று முன்தினம் கரவட்டி பகுதியில் பதிவாகியுள்ளது. ஆலய வேள்வியில் 2 நண்பர்கள் மது அருந்தியதாகவும் இதன்போது இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் முற்றியதில் ஒருவர் மீது சரமாரியான கண்ணாடி சாராய போத்தலால் குத்து மேற்கொள்ளப்பட்டு இந்த நிலையில் படுகாயமடைந்தவரை உடனடியாக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்ணாடி போத்தல் குத்துக்குள்ளாகி காயமடைந்தவருக்கு 150க்கும் மேற்பட்ட தையல்கள் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மட்டக்களப்பில் உள்ள விடுதியொன்றின் அறையில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக 2 சிறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தத்தில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 5 மற்றும் 3 வயதுடைய 2 குழந்தைகளே உயிரிழந்துள்ளனர். பதுளை பகுதியிலிருந்து மருத்துவ தேவை ஒன்றிற்காக மட்டக்களப்புக்கு வருகை தந்த குடும்பம் ஒன்றே விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளது. சம்பவம் நடந்த வேளையில் குறித்த குழந்தைகளின் தாய் மட்டக்களப்பு போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தந்தை தங்கியிருந்த விடுதியறையை பூட்டிவிட்டு வெளியில் உணவு வாங்குவதற்காக சென்றுள்ளார். தந்தை வெளியில் சென்றிருந்த நேரத்தில் விடுதியறையில் இருந்த மெத்தை திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனால் அறை முழுவதும் அதிகளவில் புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது.
அறை பூட்டப்பட்டிருந்த நிலையில் அந்த நச்சு புகையை சுவாசித்தமையினால் ஏற்பட்ட கடுமையான மூச்சு திணறல் காரணமாகவே குழந்தைகள் இருவரும் அறையினுள்ளேயே உயிரிழந்துள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக முன்கூட்டியே உளவு தகவல்கள் கிடைத்திருந்த போதிலும் தாக்குதலை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதாகவும் கடமையிலிருந்து குற்றவியல் ரீதியாக புறக்கணித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர ஆகியோருக்கு எதிரான வழக்குகள் ஜூன் 12 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளதாக கொழும்பு மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் அறிவித்துள்ளது. இந்த வழக்குகள் நேற்று நீதிபதிகள் பிரியந்தலியனகே, விராஜ் பிரசூரிய மற்றும் திலகரத்ன பண்டார ஆகியோர் அடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வருடத்தில் இதுவரை டெங்கு நோயினால் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் தெரிவித்துள்ளார். அதன்படி இவ்வாண்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 32,071 பதிவாகியுள்ளது. இதன்படி டெங்கு பரவும் அபாயம் அதிகமுள்ள பகுதிகளில் ஜூன் 8, 9 மற்றும் 10 ஆகிய திகதிகளில் இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இந்த டெங்கு ஒழிப்பு திட்டம் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை, காலி, கண்டி, ரத்தினபுரி, கேகாலை மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களிலும் கல்முனை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவிலும் செயல்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீரிகம மற்றும் அம்பேபுச ஆகிய நிலையங்களுக்கு இடையே பயணித்துக் கொண்டிருந்த ரயில் எஞ்சின் ஒன்று ரயில் பாதையில் சமிக்ஞை பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த சிறிய அகழ்வாராய்ச்சி இயந்திரம் ஒன்றுடன் மோதி நேற்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. ஆரம்பகட்ட அறிக்கைகளின்படி இந்த சம்பவம் நடந்தபோது அந்த சிறிய அகழ்வாராய்ச்சி இயந்திரம் பராமரிப்பு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து ரயில் சேவைகளுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ரயில் பாதைக்கு அருகிலுள்ள பிரதான வீதியின் ஒரு வழித்தடம் சீரமைப்பு மற்றும் அகற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதன் காரணமாக தடைப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஹெட்டன் டிகோயா பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட நேற்று அதிகாலை தப்பியோடிய சந்தேக நபர் சில மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேச தோட்டம் ஒன்றில் பதுங்கியிருந்த போது மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஹெட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். டிகோயா பகுதியில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் வயோதிப தம்பதியினர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருந்தார். கொழும்பு கொள்ளுப்பட்டி மற்றும் பம்பலப்பட்டிக்கு இடையேயான டூப்ளிகேஷன் வீதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளது. இந்த விபத்தில் பாதையில் சென்று கொண்டிருந்த ஒரு லொரி மற்றும் ஒரு காரும் சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக கொள்ளுப்பட்டி மற்றும் பம்பலப்பட்டிக்கு இடையேயான டூப்ளிகேஷன் பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அனுராதபுரம் நொச்சியாகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் குடும்ப தகராறு காரணமாக மனைவியை வெட்டி கணவன் படுகொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை இரவு ஏற்பட்ட குடும்ப தகராறு காரணமாக மனைவியை வாளால் வெட்டி படுகொலை செய்த கணவன் தப்பியோடியுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் நொச்சியாகம பிரதேசத்தை சேர்ந்த 3 பிள்ளைகளின் தாயாரான 41 வயதுடைய பெண்ணே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி தொடர்பில் அவதூறான கருத்துக்களை வெளியிட்ட நபர் அதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இதுகுறித்து பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் மாநாடு செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சரவை பேச்சாளர் மேற்கண்டவாறு கூறினார். இந்த விடயத்தில் சட்டம் நியாயமாக நடைமுறைப்படுத்தப்படும். பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் நாட்டின் சட்டத்திற்கு முரணாக செயல்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் அவர்கள் நாட்டிலுள்ள நடைமுறை சட்டத்திற்கு முரணான வகையில் செயல்பட்டால் அவர்களுக்கு எதிராக எதுவித பாகுபாடுமின்றி நிச்சயம் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமியை மிக மோசமாக விமர்சித்தமை மற்றும் அவதூறு பரப்பியமை தொடர்பில் பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. போலீசார் இதுகுறித்த விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.